வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இந்திய பொருளாதாரம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஓல்டு புக்லேருந்து கலெக்ட் பண்ணது. பட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நான் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்டு வருமான கணக்கீடு என்பது மொத்த பண மதிப்பு, உணவு தானிய உற்பத்தியின் மொத்த மதிப்பு, தொழில் பண்டங்களின் மொத்த மதிப்பு, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நாட்டு வருமானத்தோட கணக்கீடு என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. செலவின் முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுவது என்பது செலவின் அடிப்படையில். ஆன்சர் ஏ தான் சரி. தலா வருமானம் சுட்டி காட்டுவது என்னன்னு கேட்குறாங்க. மக்களின் செல்வ நிலையை, மக்களின் ஏழ்மை நிலையை, மக்களின் வாழ்க்கையின் தரத்தை, மக்களின் கல்வி நிலையை. வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டி காட்டுவது. இந்தியாவில் நாட்டு வருமானம் எந்த முறையில் கணக்கிடப்படுகிறது? உற்பத்தி முறை மற்றும் வருமான முறை. கருப்பு பணம் என கூறப்படும் பணம் கணக்கில் காட்டப்படாத பணம். ஆக்சுவலி இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கள்ள நோட்டு பணம், லஞ்சம் மூலம் ஈட்டிய வருவாய், வெளிநாடுகளில் பதுக்கிய பணம், கணக்கில் காட்டப்படாத பணம் தான் கருப்பு பணம். இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு மத்திய புள்ளியியல் நிறுவனம். இந்தியாவின் நாட்டு வருமானத்தில் சேவை துறைகளின் பங்களிப்பு 58.4%. பின் வருவனவற்றுள் எந்த நாடு அதிக தலா வருமானத்தை பெற்றுள்ளது? ஜப்பான். ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் நுகர்வோர். தலா வருமானம் என்பது நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. இதை பொறுத்து தான் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. அடுத்து, தலா வருமானத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளன அப்படின்னா 10வது இடத்தில். இது வந்து ஓல்டு புக்கு. இப்போ நீங்கள் கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தலா வருமானத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சோவியத் ரஷ்யா. 11வது 5 ஆண்டு திட்ட காலம் 2007 12. இந்திய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்தியாவின் பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், பொது உடைமை பொருளாதாரம். ஆன்சர் கலப்பு பொருளாதாரம். அடுத்த கொஸ்டின், பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1967. டி தான் கரெக்டு. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. அது எதற்காக முக்கியத்துவம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சார்யா வினோபாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சார்யா வினோபாவே. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றோர் சதவிகிதம் 80.33%. செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். தேசிய வளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் எனப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. மாநில முதலமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள் ஆவர். மாநில முதலமைச்சர்கள் தேசிய வளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள். பொருளாதார வளர்ச்சி என குறிப்பிடப்படுவது நாட்டு வருமானம் அதிகரிப்பால். தற்போது எந்த ஆண்டின் விலையை அடிப்படை அல்லது நிலையான விலையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? 2004 to 2005 படி ஆண்டின் விலையை அடிப்படையாக கொண்டு நிலையான விலை கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.